ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். யூ கான் வின் இஃப் யூ டோன்ட் பிளே. இதை பத்தி தான் பார்க்க போறோம். மாஞ்சோலைன்னு ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்கு. சிங்கிங் காம்படிஷனை இந்த தடவை ரொம்ப பெரிய லெவல்ல நடத்துறாங்க. அங்க இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் மயில் வந்து ஆடிக்கிட்டே பாடுது, கிளி பாடுது, காக்கா பாடுது, இப்படி ஒவ்வொன்றா வந்து பாடிக்கிட்டே இருக்கு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தூரமா ஒரு மரத்துல இருந்து ஒரு குயில் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கு. இத பார்த்தா ஒரு கிளிக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லார் குரலை விடவும் இனிமையானது அந்த குயில் குரல் தான். அது லைட்டா பண்ணாலுமே போதுமே, ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த குயில்கிட்ட போய் கேக்குது. நீ ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணாம இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குது. அப்ப இந்த குயில் சொல்லுச்சு, எனக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஒருவேளை நான் தப்பா பாடிட்டா இவங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா போயிடும். நான் தோத்து போயிட்டா இதே ஊர்ல நான் எப்படி இருக்கிறது? அதனாலதான் நான் இன்னும் போகல அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த கிளி சொல்லுது, நீ இப்படியே யோசிச்சுட்டே இருந்தனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லாத டேலண்ட் வேஸ்ட் தான் அப்படின்னு இந்த கிளி சொல்லுது. இந்த கிளி பேச பேச இந்த குயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி போய் பாடலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. குயில் இப்ப பாட போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயந்தா கூட பாட பாட அதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து நல்லாவே பாடிடுச்சு. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. குயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸும் கிடைச்சது. இதே மாதிரி நம்மளும் நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஆனா ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றது, எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போயிடுமே, அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவா யோசிச்சு நம்ம ட்ரை பண்ணாம விட்டுருவோம். டேலண்ட் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த கொஞ்சம் தைரியம் இருந்தாதான் அந்த டேலண்ட்டுக்கே வேல்யூ. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. தோத்துருவோம் அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸே வச்சிருக்காதீங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்தாலும் அதை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு திரும்பவும் நல்லா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும்.